மாற்றத்தை கொண்டு வருவதற்கு அவர் ஒரு முன் உதாரணமாக இருந்துடக்கூடாது, மூல காரணமாக இருக்கக்கூடாது. அவர் அப்போ தனிப்பட்ட முறையில் எம்ஜிஆரை அதேமாரி வெளியே போகும்பொழுதும் தனிப்பட்ட முறையில் தாக்குதல் தான். அதுமாரி அதில் ஒரு புதிய செய்தி இல்லை. திமுக பக்கம் அப்படி தான் செய்வாங்க. அதனால் நீங்கள் சொன்னீங்களே ஒருத்தர் 20 லட்சத்தை திருப்பி கொடுத்தாங்க. அந்த அம்மா பேட்டி கொடுக்கும்பொழுது என்ன சொல்கிறாங்க, விஜய் தாக்கி சொல்லவே இல்லை, விஜய் நேரில் வரணும். ஆமாம், அதான் கோரிக்கையை வச்சாங்க. அப்படி தான் சொல்கிறாங்க. அதனால 20 லட்சம் திருப்பி கொடுத்தோம். அப்போ ஏற்கனவே அதுக்கு 40 லட்சம் பேசப்பட்டதா, மாஜி கொடுத்து விடுவார் என்பதாக சொல்லப்பட்டதா, அதனால் கொடுத்து விடுங்கள் என்று சொல்லப்பட்டதான் எல்லாம் வரக்கூடிய செய்தியெல்லாம் நம்ம ஆதாரம் இல்லைன்னு சொல்லிடுவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எது ஆதாரம்னா அந்த அம்மா பேசுகிறாங்கல்ல, யார்கிட்ட பேசுகிறாங்க என்று சொன்னால் ஆளுங்கட்சியினுடைய நேரடியாக ஆளுங்கட்சியினுடைய கட்டடத்தில் இருந்து வரக்கூடிய தொலைக்காட்சியிலும் ஆளுங்கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய இவர்கள் நடத்தக்கூடிய தொலைக்காட்சியிலும் பேசுகிறாங்க. அப்போ இவர்கள் ஏற்பாட்டில் என்பது போல கூட அது புரிஞ்சுக்கிட முடியும். அதனால் அது பெரிதாக அரசியல் ரீதியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்த முடியாது விஜய்க்கு.